தாய் கொடி காப்பாற்றுமே காப்பாற்றுறேன், தாய் கொடி காப்பாற்றுமே காப்பாற்றுறேன். பெண் குழந்தைய பெண்களை சீரழிச்சு கொடியை காப்பாற்று பிறகு தாய் கொடி காப்பாற்றுமே காப்பாற்றுறீங்களப்பா. துப்பு இல்லாத ஒரு ஆளுநர் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் எதுக்கு திராவிட மாடல் கூட சிகிச்சா பண்ணுங்க. நீ தப்பிட்டியா ஒரு டெல்லியில போயிட்டு நான் போயிட்டு நிற்கிறோம். டெல்லியில ஒரு சோழ ஆட்கள் வந்து கேட்க துப்பு இல்லை ஆளுநர் எதுக்கு ஆளுநர் எதுக்கு போது எதுக்கு திராவிட மாடல் சிகிச்சா பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதெல்லாம் ஆட்சி வந்தா நாசப்படும் நாடு. திருப்பி திராவிட மாடல் ஆட்சி வந்தா நாசப்படும் நாடு. பிரின்சிபல் செக்ரட்டரி தலை உருளும், கண்டிப்பா தலை உருளும். பிரின்சிபல் செக்ரட்டரி நான் எதுவும் பண்ண திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா நாடு சுடுகாடா மாறும். பாத்துக்க, மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும். நாளைக்கு நாளைக்கு தமிழ்நாடு சுடுகாடம்னா திராவிட மாடல் ஓட்டு பண்ண தலைக்கிறோம். துப்பு இல்ல, அமைச்சருக்காக துப்பு இல்ல. துப்புல ஒரு ஆள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்த நாடு ராஜா போகும். திரும்ப தூக்கி போய் முதலாட்சி சொல்றோம். எப்படி சொல்ல சொல்றீங்க? கவர்னர் மாளிகை வச்சு கவர்னர் மாளிகை கவர்னர் கேட்க துப்பல நான் கேக்குறேன். உனக்கு உரிமை நீ தருகிறீங்க. சென்னை கவர்னர் மாளிகை முன்பு பாஜக மற்றும் திமுக கொடியை எரிக்க முயன்றபோது அங்கிருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். தனது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கோரி தமிழ்நாடு காவலராக உள்ள கோதண்டபாணி சாலையின் நடுவே போராட்டத்தில் ஈடுபட்டார். இதற்கு முன் நேற்று புதுடில்லி ஜனபத் மெட்ரோ நிலையம் அருகில் அமைந்துள்ள தேசிய குழந்தை நல ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் முன்பு காலை 10 மணி அளவில் கோதண்டபாணி தனது மகள் பிரதீக்ஷாவுடன் இணைந்து போராட்டம் நடத்தினார். அப்போது பாஜக மற்றும் திமுக கொடிகளை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தந்தை மகள் இருவரும் கைகளில் கைவிலங்கு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று சென்னை கவர்னர் மாளிகை முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட கோதண்டபாணியை காவல்துறையினர் தடுக்க முயன்றனர். தனது மகளுக்கு நீதி கேட்டு மாநில மற்றும் மத்திய அரசுகள் செவிசாய்க்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் எனது குழந்தைக்கு நீதி கிடைக்கும் வரை நான் போராட்டத்தை கைவிட மாட்டேன் என அவர் தெரிவித்தார். அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடையாறிலிருந்து காஞ்சிபுரம் நிருபர் வெங்கடேஷாவுடன் திருவள்ளூர் நிருபர் சங்கர். மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும். நாளைக்கு நாளைக்கு தமிழ்நாடு சுடுகாடம்னா திராவிட மாடல் ஓட்டு பண்ண தலைக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்த நாடு ராஜா போகும். திரும்ப தூக்கி போய் முதலாட்சி சொல்றோம். திராவிட மாடலால என் குழந்தை சீரழிஞ்சது. திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் 2021 அக்டோபர் 21 என் குழந்தைக்கு தவறான சிகிச்சை 4 சிகிச்சை தவறான சிகிச்சை கொடுத்த இந்த ஆட்சி 4 சிகிச்சை தவறு மட்டும் இல்லாம போலி டாக்குமெண்ட் பொய்யான ஆவணத்தை அடிப்படையில துறை ரீதியா 2 நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.
இதுவரையும் நான் கேள்வி ஒரு சொல்றதுக்கு துப்பு இல்லாத முன்னாள் ஆண்ட திராவிட மாடல் அரசு மீண்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடா மாறும். மக்கள் எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடணும். உங்கள் ஓட்டு அடுத்த தலைமுறைக்கான ஓட்டா இருக்கணும். இந்த ஓட்டு அடுத்த வளர்ந்து வரக்கூடிய குழந்தைக்கான ஓட்டா இருக்கணும். நீங்க மீண்டும் திராவிட மாடல் முதல் சூரியன் சின்னத்திலையோ முதல் சூரியன் சின்ன கூட்டணியோ நீ ஓட்டு செலுத்தி அவன் வாயில நீயே வாக்கரிசி போடுற கதை. இவனோட அவத்தோட ஐயங்க கூட்டணி இவன் குற்றம் பண்ணிட்டு அவன் நேச்சுரல் டிசபிலிட்டி ரெக்கார்ட் பண்ணான். ஆர்ஜி ஆனந்த் அவனா தாயினுடைய வயிற்றுல பிறந்தானா இல்லாட்டி எப்படி பிறந்தான்னு தெரியல சார். அவன்லாம் ஒரு குழந்தைக்கு இவ்வளவு சீரழிச்சுட்டு ஒன்னும் சொல்லாம உட்காந்து துப்பு இல்லாம உட்காந்து வெக்கமா இருக்கு. உன் தமிழ்நாட்டுல ஒரு போலீஸ்காரனுக்கு இந்த நிலைமைனா மக்களாக உன் நம்மள என்ன அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்க ஓட்டு சரியான முறையில செலுத்தணும். உங்க ஓட்டை சுயமா நீங்க சிந்திச்சு சரியான முடிவு எடுக்கணும். தேஞ்சு போன செருப்பை தூக்கி போன ரெண்டுத்தையும் புது கட்சிகளை வாய்ப்பு கொடுத்து மக்கள் முன்வரணும்ன்றது இதன் வாயிலா தெரிவிக்கிறேன். என்ன மாதிரி இன்னொரு தகப்பனும் என்ன மாதிரி அடுத்த ஒரு பெண் குழந்தையோ இல்ல குழந்தையோ இந்த தமிழ்நாட்டுல போராட்டம் இருக்க இந்த குழந்தைக்கு ஏற்பட்டது ஒரு அரசியல் தலைவருடைய கேட்கறது வரைக்கும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஏன் கேட்கலன்னு எல்லாருமே கூட்டு தலைவலிகளான்றது மக்கள் கேட்கிற கேள்விதான் இருக்கு. ஜெய் பீம்.